கலை என்றவுடன் நினைவிற்கு வருபவர்கள் பல்லவ மன்னர்கள்தான். காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் கலைநயத்தை காணலாம். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் வரைந்த செங்காவி ஓவியம் இன்றளவும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அளவிற்கு சிறந்து விளங்குகிறது. இந்த சுவர் ஓவியங்களை கோயில்கள், அரண்மனைகள் மற்றும் பாரம்பரியமிக்க கட்டிடங்களில் இன்றளவும் காண முடிகிறது. பெயிண்ட் கலாச்சாரம் வந்த பிறகு மன்னர்கள் காலத்தில் வரையப்பட்ட செங்காவி ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வில்லியனூர் அரசூரை சேர்ந்த செங்காவி ஓவிய கலைஞர் வி.கே. துரை புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் செங்காவி ஓவியங்களை பாதுகாத்து வருகிறார். கும்பகோணத்தை சேர்ந்த வி.கே. சிவமையா கிட்டத்தட்ட 96 வயசு. அவர் கூட பார்த்தீங்கன்னா 250 சீடர்கள் அவர்கிட்ட இருந்து வெளில வந்திருக்காங்க. அதில் கடைசி சீடரை நான் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மேலையூர் ராமலிங்கம் ஐயா, இப்படி நம்ம சிவானந்தம் ஐயா சிதம்பரம். அவர் பார்த்தா சிவானந்தம் ஐயா பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலில் 1964 அவர் தான் ஆடல் வளான் படம் வரைஞ்சி அவர் தான் முதல்ல படம் வைக்கிறார். 1964 நான் சொல்கிறது. அப்படி ரொம்ப பழமையான கலைஞர்கள்லாம் சந்தித்து இது சார்ந்து நிறைய அந்த ஒரு விதானங்கள் ஓவியத்தை எப்படி வடிவமைக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அது கூட நான் பயணப்பட ஆரம்பித்தேன். அப்படி பயணப்படும் போது தான் பழமையான கோயிலில் அந்த விதானங்களை பார்த்து ஒரு 2-3 அடுக்குக்கு உள்ளே போனால் அது உள்ளே ஒரு ஓவியம் இருக்கிறத நான் பார்த்தேன். அது பார்த்தா அதை பற்றி கேட்கும்போது செங்காவி ஓவியம் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த செங்காவி ஓவியத்துக்கு உள்ள ஒரு ஓவியம் இருந்துச்சுங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா கரிக்கட்டி சித்திரம்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சரி நான் எல்லாத்தையும் நான் தேட ஆரம்பிச்சிருந்தேன். கரிக்கட்டி சித்திரம் செங்காவி ஓவியம் என்னன்னா, செங்காவி ஓவியம் நம்ம தொட்டால் கையில் வராத அளவுக்கு நம்ம எப்படி அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பழமையான அந்த கலைத்துறை சேர்ந்தவங்க ஒருத்தொருத்தவங்களா தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா ஒருத்தரும் ஒரு மூலிகை சொன்னாங்க, நிறங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குன்றதை சொன்னாங்க, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அந்த செங்காவி ஓவியத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா கருவேலம் பிசினி, கிளிஞ்சல் சுண்ணாம்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, இளநி தண்ணி, இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மூலிகைகள்லாம் நம்ம அதை பயன்படுத்திருக்கணும். செம்மண், வேலம் பிசினி, முட்டை வெள்ளைக்கரு, இளநீர், புளியங்குச்சியின் கரித்தூள் ஆகியவைகளை பயன்படுத்தி வரையப்பட்ட செங்காவி ஓவியங்கள் காலத்தால் அழியாது என்கிறார். உலக புகழ்பெற்ற செங்காவி ஓவியங்கள் குறித்த விழிப்புணர்வை அடுத்த தலைமுறையினருக்கும் அரசு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி இந்த ஓவியம்லாம் பார்த்தா சுவாசிக்கும். நீங்கள் கூட கேட்கலாம், ஏன்னா அது ஓவியம் சுவாசிக்குதுன்னு சொல்லிட்டால என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பாக அந்த ஓவியம் சுவாசிக்காது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் முழுக்க நம்ம அந்த இயற்கையான வண்ணங்களை பயன்படுத்துறதுனால நீங்கள் நல்லா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டு ஒரு மாதிரி ரொம்ப பழமையான ஓவியம் போல் உங்களுக்கு காட்சி அடிக்கும். அதே மாதிரி ஒரு குளிர்காலத்தில் ஒரு மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விரிசல்லாம் மூடி முழுமையான ஓவியமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். அதை வச்சு உங்களுக்கு தெரியும் அந்த ஓவியம் சுவாசிக்குதுன்றது. இப்போ வர தலைமுறை இந்த செங்காவி ஓவியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றதுல நான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். இந்த ஓவியத்தை கற்றுக்கிறதுக்கு இளைய தலைமுறையினர்கள் முன் வரணும்னு எல்லாருக்கும் நான் எடுத்துக்க முடியும்.
ஓவியக்கலை மீது ஆர்வம் கொண்ட மாணவர்கள் செங்காவி ஓவியங்களை நேர்த்தியாக வரைய கற்றுக்கொள்ள முன்வர வேண்டுமென வலியுறுத்தினார்.